ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷலான கொழுக்கட்டை. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மாவு பசியை நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். மாவை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு பசைய போகிறோம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஏற்கனவே கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கலந்து கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றும் போது மாவு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறி வரும்போது நாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் இதை விட்டுடலாம். இதுக்கிடையில் கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக நட்ஸுங்க சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பாதாம், முந்திரி, வால்நட் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போது நாம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நமக்கு கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த பூரணத்தை உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி. நாம் இப்போ ஒரு சின்ன வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இதில் கொழுக்கட்டை உருண்டையை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியமாக ஒரு ரவுண்டில் தட்டி எடுத்துட்டு நாம் பூரண உருண்டையை நடுவில் வச்சு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பூரணம் வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பூரணம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நடுவில் நான் ஒரு டம்ளர் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நாம் இட்லி தட்டை வச்சுக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக வாழை இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொழுக்கட்டை வாழை இலையோடு வேகும்போது மணமாக இருக்கும். இப்போ நாம் இதை ஸ்பெஷல் கொழுக்கட்டையாக மாற்றுறதுக்கு இதில் கொஞ்சம் பாசுமதி ரைஸு நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா 10 நிமிஷம் போல் ஊற வச்ச பாசுமதி ரைஸை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை உருண்டையை இதில் உருட்டி அப்படியே நாம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளிலும் நாம் அரிசியை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து பாசுமதி ரைஸில் நல்லா மலர்ந்துருக்கு. பார்க்கவே ஒரு புது ஸ்டைலில் ஒரு அட்ராக்டிவான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்கு. நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பார்க்கவே ஒரு புது ஸ்டைலில் இந்த கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.